அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 2 நவம்பர் மாதம் 2016 புதன்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போன்று முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: விசாரணை விரைவுபடுத்தப்படும். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி பிரதமர் உறுதி என்பதாக அமைய பெற்றுள்ளது. அதன் உள்ளடக்கமானது: யாழ் குளப்பட்டியில் அண்மையில் இடம்பெற்ற போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பாக நீதியான விசாரணை விரைவாக முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் உறுதியளித்துள்ளனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் செயற்பாடு நல்லாட்சியிலும் முன்னெடுக்கப்படுகின்றதா? சந்தேகம் ஏற்பட்டுள்ளதென்கிறார் நசீர் அகமட் என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் செயற்பாடுகள் நல்லாட்சியிலும் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் தோன்றியுள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட் தெரிவித்தார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அவற்றைத் தொடர்ந்து இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். மக்கள் தொகைக்கேற்ப பிரதேச செயலகங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும், இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் வலியுறுத்துகிறது என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் வாழும் மக்கள் தொகைக்கேற்பவும் வாக்காளர் தொகைக்கேற்பவும் உள்ளூராட்சி சபைகளும் பிரதேச செயலகங்களும் கிராம சேவகர் பிரிவுகளும் அதிகரிப்பதற்கு மலையக தொழிற்சங்க அரசியல் தலைமைகள் அரசாங்கத்திற்கு அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும் என இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் உப செயலாளரும் நுவரெலியா மாநகர சபை உறுப்பினருமான எல் நேருஜி நுவரெலியா காரியாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் கூறினார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த மலையக செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். ஜனாதிபதியின் கருத்தும் யதார்த்த நிலைமையும் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அண்மையில் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமானது நாட்டில் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது, இந்த சம்பவத்தின் பின்னர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கல்வி செயற்பாடுகள் அனைத்தும் ஸ்தம்பிதம் அடைந்ததுடன் மாணவர்கள் மத்தியில் ஒருவிதமான அச்சமும் ஏற்பட்டிருந்தது. வடமாகாணத்தின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் விதம் தொடர்பாகவும் கேள்விக்குறி எழுப்பப்பட்டிருந்ததுடன் மாணவர்களும் சிவில் அமைப்பினரும் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டு வந்தனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரின் பாதுகாப்புக்கு ஜனாதிபதி உறுதி என்ற தலைப்பில் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் பாதுகாப்பு முழு அளவில் உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, இனிவரும் காலங்களில் துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் எதுவும் இடம்பெறாது என்றும் மாணவர்களுக்கு உறுதிமொழி வழங்கியுள்ளார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதாக பாட விதானங்கள் அமைய வேண்டும் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் பிளவுபட்ட சமூகங்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு இன்னமும் வெகு தொலைதூர பயணம் செய்ய வேண்டியிருப்பதாக தோன்றுகிறது. உண்மையில் இனங்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பவும் உறவுகளை வலுப்படுத்தவும் கல்வி முக்கியமான கருவியாக விளங்குகின்ற போதிலும் இந்த விடயம் தொடர்பாக பெரிதாக அலட்டிக் கொள்ளாத தன்மையே காணப்படுகின்றது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை நோக்குவோம். போலீசாரின் சித்திரவதைகள் உச்சக்கட்டத்தில், இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு சுட்டிக்காட்டு, பயங்கரவாத தடை சட்டமே காரணம் எனவும் தெரிவிப்பு என்ற தலைப்பில் சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சித்திரவதைகள் அதிகளவில் இடம்பெற்று வருகின்றமை உறுதியாகியுள்ளது என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. போலீசார் மோசமான சித்திரவதைகளில் ஈடுபடுகின்றனர் என்றும் அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி.
அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு இம்முறையாவது கிடைக்குமா என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இழுப்பறையில் இருந்து வரும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியாக புதுடில்லியில் இன்று இரு தரப்பினரும் மீண்டும் சந்தித்து பேசவுள்ளனர். இந்த சந்திப்பு நடைபெறவுள்ள நேரத்தில் நேற்று நெடுந்தீவு கடற்பகுதியில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பது இப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டிய அவசியத்தை மேலும் வலியுறுத்தி நிற்கிறது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அடுத்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகும் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது நிபந்தனை அடிப்படையில் இலங்கைக்கு வரிச்சலுகை, ஐரோப்பிய ஒன்றிய குழுவிடம் வலியுறுத்தியுள்ளது கூட்டமைப்பு என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை நோக்குவோம். உறுதிமொழிகள் வேண்டாம், செயற்பாடுகளே தேவை. ஜனாதிபதி பிரதமருடனான சந்திப்பில் யாழ் பல்கலை மாணவர்கள் வலியுறுத்து என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவற்றைத் தொடர்ந்து லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது பிணைமுறி மோசடி தொடர்பில் மத்திய வங்கி உரிய விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நிதிக்குழுவின் கூட்டம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இடம்பெறவுள்ளதாக நேற்றைய தினம் மத்திய வங்கியின் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி தெரிவித்திருந்த கருத்தினை மையப்படுத்தி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது இலங்கை தொடர்பில் வெளிநாடுகளில் பணிபுரியும் உயர்ஸ்தானிகர்கள், தூதுவர்கள் உள்ளிட்ட ராஜதந்திரிகளை கண்காணிப்பதற்கான விசேட கண்காணிப்பாளர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கை தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தினை நேற்றைய தினம் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார் என்பதை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. அவற்றைத் தொடர்ந்து சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் சர்வதேச செய்திகளில் ஒன்றாக ஹிலாரியின் மின்னஞ்சல் விவகாரம், அமெரிக்க புலனாய்வு பணிமனையின் தலைவர் பாரபட்சமாக செயற்படுவதாக குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதன் மீது கவனம் செலுத்துவோம். அமெரிக்க புலனாய்வு பணிமனையின் பணிப்பாளர் ஜேம்ஸ் கோமே ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டனின் மின்னஞ்சல்கள் தொடர்பான புதிய விசாரணையில் மோசமான பாரபட்சமான இரட்டை நிலையை கடைபிடிப்பதாக ஹிலாரியின் பிரசார குழுவினர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை குற்றஞ்சாட்டியுள்ளனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலில் 6 பொதுமக்கள் பலி என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் பொதுமக்கள் 6 பேர் பலியாகியுள்ளனர். பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் மேற்கொண்ட சர்ஜிக்கல் தாக்குதலுக்கு பின் எல்லையில் 60க்கும் மேற்பட்ட அத்துமீறிய தாக்குதல்களை பாகிஸ்தான் ராணுவம் நடத்தியுள்ளது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. செய்திகளைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரத்தின் மீது கவனம் செலுத்துவோம். தற்போது வாட் வரி நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொலைபேசி கட்டணங்கள் போன்றவற்றுக்கான வரி கட்டணமே மிகவும் உச்சபட்சத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதனை சித்தரிக்கும் வகையில் வரையப்பட்டுள்ள இந்த கேலி சித்திரத்தில் ஒருவர் தன்னுடைய கையடக்க தொலைபேசியில் ஹலோ என்றுதான் சொல்கின்றார். அதற்கு 48% வரிச்சலுகை அறவிடப்படுகின்றது. அவருடைய காட்சட்டை பையில் இருந்த பணத்தை வட்டின்கின்ற அந்த கை வந்து எடுத்துக்கொண்டு செல்கின்றது என்பது போல் சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்துவோம். அதுவும் வட் பற்றியதாகவே சித்தரித்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மிகவும் காத்திரமான விதத்தில் மரத்தால் விழுந்தவனை மாடு ஏறி மிதிப்பது போலென்று ஒரு பழமொழி நம் வழக்கில் உள்ளது. அதனை சித்தரிக்கும் விதத்தில் பெட் என்கின்ற ஒரு மரம் ஒன்றிலிருந்து தற்போது பாமரன் ஒருவன் பாவம் கீழே விழுகின்றான். அவன் விழுகின்ற அதே வேளை இங்கே பட்ஜெட் என்கின்ற ஒரு மாடு அவனை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இப்போது அவன் கீழே விழுவதற்கும் இந்த மாடு வந்து அவனை ஏறி மிதிப்பதற்கும் நேரம் சரியாகவே இருக்க போகின்றது. பெட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் வர இருக்கும் பட்ஜெட்டினால் மேலும் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பதை எதிர்வு கூறும் விதத்தில் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது சுடரொளி பத்திரிகை. நேயர்களே, இதுபோல் மற்றுமொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.